தலைக்கறி குழம்பு பண்ணலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சு விடுங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தலைக்கறி போட்டுட்டு தக்காளி போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு மிளகாத்தூள். எப்படின்னா இது எங்கள் அம்மா ஸ்டைலில் வைக்கிறது. நான் ஒன்று ஒன்றா வதக்கி வைப்பேன். அம்மா எல்லாம் அப்படி ஒன்றா போட்டு அப்படியே அதுக்கு வேண்டுற தண்ணியும் ஊற்றி ஒன்றா விட்டு விசில் விட்டுருவாங்க. 2 விசில் விட்டு கொதிக்க வச்சு எடுத்துருவாங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த மாதிரி செய்யும்போது. அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டு முறைப்படி செஞ்ச குழம்பு பொடி. இந்த குழம்பு பொடி நீங்கள் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு மட்டும்தான் போட மாட்டோம். இந்த பொடி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம். தலைக்கறியை குக்கரில் போடும்போது ரொம்ப வெந்துராதான் நினைக்காதீங்க. இது நம்ம அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி 1 விசிலோ 2 விசிலோ வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும்.